ஆர் ஆக்சுவலாக இது ரிலேட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு இன்டெக்ரல் இருக்குது, ஆர் கிராஸ் டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் டிடி. இந்த பக்கம் அந்த வெக்டார் ஆர் கிராஸ் டிஆர் பை டிடி மட்டும் இருக்குது. அவங்க கேட்குறது ஆர் கிராஸ் டிஆர் பை டிடி தான் கேட்குறாங்க. அதனால நம்ம இதை பற்றி கவலைப்பட வேணாம். இது ஏதோ இருந்துட்டு போகுது, ரெண்டே ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. பட் கேட்குறது இதுதான் கேட்குறாங்க. இன்னும் சொல்ல போனால் இது எப்போவுமே ட்ரூ. சரியா? நம்ம கேட்குறது இதுதான். ஸோ நம்ம இதை பற்றி யோசிக்காமல் இதை நீங்கள் கண்டுபிடிச்சா கூட ஓகே தான். இந்த பக்கம் இருக்கு இல்லையா? ஏன்னா நமக்கு ஆறு கொடுத்துட்டாங்க. வேர் ஆக்சுவலாக இதான் முக்கியம். பட் அது ப்ராக்கெட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த இஸ்ன்னு இங்கே முடிச்சதுனால இப்படி கொடுத்துருக்காங்க. இந்த ஆறு இங்கே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளோட எய்ம் என்னன்னா ஆறு கொடுத்துட்டாங்க, ஆர் கிராஸ் டிஆர் பை டிடி எப்படி கண்டுபிடிக்கிறது, அவ்வளோதான் நம்மளோட ஒர்க்கு. ஏன்னா இதை விட இது காம்ப்ளிகேட், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற இன்டெக்ரல் ஆர் கிராஸ்ங்கிறது. அதனால் அதை யூஸ் பண்ண போகிறதில்ல. அது சிலர் இந்த பார்த்தவொடனே என்னென்னு வச்சுருவாங்கன்னா, கொஸ்டின் வந்து ரொம்ப டிஃபிகல்ட் போல் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆர் கிராஸ் டி ஸ்கொயர் ஆர் பை டிடி ஸ்கொயர் அப்படின்னு வரதை பார்க்கும்போது, பட் நமக்கு அது தேவையில்லை. அது இல்லாமலே இந்த பக்கத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்படியே போவோம். ஏதாவது நம்ம ஐஜே காம்போனண்ட்லாம் கொஞ்சம் அங்கங்கே வித்தியாசமாக தான் இருக்குது. ரெண்டு இடத்துல வித்தியாசம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். அதில் இந்த கே காம்போனண்ட் பாருங்கள், ஒரு இடத்துல மட்டும் ப்ளஸ் 5t ஸ்கொயர் வருது, மீதி 3 இடத்துல மைனஸ் 5t ஸ்கொயர் வருது. இப்படிலாம் நம்ம அனலைஸ் பண்ணணும் நீங்கள் படிக்கும்போதேவும். ஐ காம்போனண்ட் பொறுத்தளவில் 2 இடத்துல மேட்ச் ஆகுது, ஏபியில் மேட்ச் ஆகுது, ஒரே மாதிரி இருக்குது. அப்புறம் சிடியில் ஒரே மாதிரி இருக்குது. ஜே காம்போனன்ட் பார்த்தோம்னா ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. 25t/4 25t/4. இது வேற இருக்குது 5t/4. இது -25 இருக்குது. அப்படியே சைன் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. இப்படி பண்ணோம்னா என்ன சார் யூஸ்னா, சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லை, ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குது எக்ஸாம் முடிக்கிறதுக்கு அப்படின்னா, நீங்கள் கடகடன்னு இப்படி பார்த்துட்டு கேவை மட்டும் முதல்ல கண்டுபிடிக்கணும். சரியா? நம்ம இஃப் பாசிபிள் கேவோட ஆன்சர் இதுதான் வருது அப்படின்னா நீங்கள் டக்குன்னு வந்து ஆப்ஷன் ஏவை ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்படி வந்துச்சுன்னா சரியா? ஏன்னா அதுக்கப்புறம் கே 3 இடத்துல வேறு இருக்குது. பட் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா எக்ஸாம் முடிய போகிற நேரத்தில் பொதுவாக வந்து நமக்கு ஒரு மாதிரி பரபரப்பாயிரும் இல்லையா? அந்த மாதிரி சுச்சுவேஷனில் டக்குன்னு இப்படி திங்க் பண்ணிவிட்டு போயிடுறது நல்லது. அப்புறம் தேவைப்பட்டுச்சுன்னா சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே கண்டுபிடிச்சிட்டோம், -5t ஸ்கொயர் வந்து அவர் வழி இல்லை, பிசிடியில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சாகணும். அதுலேயும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பிசிடியில் வந்து இப்போ சப்போஸ் இது வந்துச்சுன்னா, வரும்னு சொல்லலை, நம்ம இனி தான் செக் பண்ண போகிறோம். சப்போஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம் கே காம்பவுண்ட் வந்து -5t ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னா, இது எலிமினேட் பண்ணிவிட்டு அடுத்து எதை கண்டுபிடிக்கணும்னா ஜே கண்டுபிடிக்கணும், ஜே காம்பவுண்ட். ஏன்னா அதுதான் இந்த 3 வேறையாக இருக்குது பாருங்கள் பிசிடியில். இப்படி தான் வந்து மோஸ்ட்லின்னு இல்லை, எப்போவுமே நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தடே இப்படி தான் இருக்கணும். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிப்போம் ஆர் கிராஸ் டிஆர் பை டிடி. இங்கே ஆர் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க, ஆர் வெக்டார் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் சி வருதா? ஓகே, பார்த்துருவோம். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் கரெக்டு, செஞ்சிடலாம். இது ஈஸி தான், ஒன்றும் இல்லை. டிஆர் பை டிடி கண்டுபிடிக்க போகிறோம், வெக்டார் ப்ராடக்ட் கண்டுபிடிக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ 5t ஸ்கொயர் ஐ வெக்டார் ப்ளஸ் டிஜே மைனஸ் டி கியூப் கே எப்படி இருக்குது? டிஆர் பை டிடினா டேர்ம் வைஸ், காம்பவுண்ட் வைஸ் இன்டகிரேட் பண்ணணும், அவ்வளோதான். சாரி, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஆர் பை டிடி அப்போ 5t ஸ்கொயர் இருக்குது, 5 × 2t அப்படின்னு வரும். அப்போ 10t அப்படின்னு வந்துடும். 10t ஐ வெக்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு மாறிடும். ஸோ வெறும் ஜேனே போட்டுக்கலாம், 1 ஜேன்னு போடலாம், இல்லை ஜேனே போட்டுக்கலாம், 1 கூட போட்டுக்கிறேன். அப்புறம் மைனஸ் டி கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 3t ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். இப்போ ஆர் கிராஸ் டிஆர் பை டிடி. இப்போ இந்த ஏ கிராஸ் பி வச்சு ஆல்ரெடி எழுதினேன் ப்ரீவியஸ் இதில், அதனால் அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அதனால் இங்கே வந்து என்ன பண்ணிடுவோம்னா டேரெக்டாக போயிடுவோம். ஐஜேகே இந்த மேலே ஆரோ மார்க் போடுறது கூட விட்டுருங்க எக்ஸாம் ஹால்லாம். சரியா? நான் உங்களுக்கு புரியுறக்காக இப்போ நான் ஆரோ மார்க்லாம் போட்டுட்ருக்கேன், இது கூட வேணாம் என்ன கேட்டால். ஓகே, ஆர் மொதல் இருக்குது. அப்போ ஆரோட காம்போனன்ட்ஸை ரெண்டாவது இடத்துல எழுதணும். ஸோ 5t ஸ்கொயர், அப்புறம் டி, அப்புறம் -t கியூப், அப்புறம் டிஆர் பை டிடி இங்கே இருக்குது. ஸோ இதோட காம்போனண்ட்டை தேர்ட் ரோவில் எழுதணும். அப்போ 10t 1 இது, அப்புறம் -3t ஸ்கொயர். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒருவேளை எரேஸ் ஆகுது,
ஒருவேளை கே கண்டுபிடிப்போம். சரியா? ஏ ஆப்ஷனாக வந்துச்சுன்னா சூஸ் பண்ணிக்கலாம். நான் திங்க் பண்ணுறதுக்காக சொல்கிறேன். ஆன்சர் சி தான். அது எப்படி சார் டக்குன்னு கே காம்போனன்ட் மட்டும் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இதை வரிசையாக இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் யூஸ்வலாக. த்ரூ R1 தான் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். I வெக்டார் இன்ட்டு போடுவோம். அப்புறம் மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டுன்னு போடுவோம். அப்போ ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டுன்னு போடுவோம். அதானே அர்த்தம். அப்போ தேர்ட் கேஸ்க்கு நேரம் வந்துடுறேன். ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு அப்படின்னு போடும்போது ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம் விட்டுருவோம் இல்லையா? அப்போ 5t² இந்த இதே மல்டிப்ளை பண்ணுவோம். மைனஸ் இதே மல்டிப்ளை பண்ணுவோம். 10t². அப்போ 5t² மைனஸ் 10t²னா ஆக்சுவலாக என்ன வருது? மைனஸ் 5t² கே அப்படின்னு வருது. இது சப்போஸ் ப்ளஸ் 5t² வந்திருந்தால் ஆப்ஷன் ஏவை சூஸ் பண்ணியிருப்போம். பட் இப்போ என்ன பண்ண முடியுதுன்னா மைனஸ் 5 வந்ததுனால ஆப்ஷன் ஏவை எலிமினேட் பண்ண முடியுது. ஓகேவா? சரி. இதுக்கப்புறம் எக்ஸாம் ஹாலில் பண்ணுற மாதிரி நான் பண்ணுறேன். இதுக்கு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா ஜே கண்டுபிடிக்கணும். மைனஸ் ஜே வரும் எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது. இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம வேற மாதிரி எழுதணும். அதாவது அந்த ப்ராப்பராக நம்ம நோட்டில் எழுதுகிற மாதிரி எழுதாமல், அதாவது ஸ்கூலு காலேஜ் படிக்கும்போது நோட்டில் எழுதுவோம் இல்லையா? அப்படி எழுதாமல் எழுதணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும். ரொம்ப முக்கியம். சரியா? நம்ம நீங்கள் ஒரு டெஸ்ட்டு அட்டன் பண்ணும்போதே இப்படி ப்ராக்டிஸ் பண்ணாதான் அது எக்ஸாம் ஹாலில் வரும். ஃபஸ்ட்டு டைம் போய் நான் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து இப்படி பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வராது. ஓகே. மைனஸ் ஜே ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் விட்டுருவோம். இங்கே ஒரு 5t² இருக்குது. இங்கே ஒரு மைனஸ் 3t² இருக்குது. இப்போ ஓகேவா? மைனஸ் 15 வந்துடுமா? t⁴. அடுத்து மைனஸ் இன்ட்டு வெளியில் ஒரு மைனஸ் வரும். இங்கே மைனஸ் t³ வேறு இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே ஒரு 10 இருக்குது. அப்போ 10t⁴. அப்போ மைனஸ் 5t⁴ வரும். இதோட ஆன்சர் மட்டும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் 5t⁴ வரும். கரெக்டாக? இப்போ இந்த 3 எலிமினேட் பண்ணது போக 3ல் பிசிடியை மட்டும் பார்க்கணும். பிசிடியில் ப்ளஸ் 5t⁴ இங்கே தான் இருக்குது. அப்போ இதே எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் சி தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு இதையும் கண்டுபிடிச்சிருவோம். I வெக்டார் இன்ட்டு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் விட்டுருவோம். இதையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இதே மல்டிப்ளை பண்ணணும். இப்போ மைனஸ் 3t³ இடையில ஒரு மைனஸ் வரும். இங்கே ஒரு மைனஸ் வருது. ஸோ ப்ளஸ் அப்படின்னு மாறிடும். ப்ளஸ் t³. அப்போ இதோட ஆன்சர் மட்டும், ஏன்னா இது ஈக்குவல் டு கிடையாது, நான் ஜஸ்ட் ஆரம்ப மார்க் மட்டும் போட்டு எழுதுறேன். அப்போ மைனஸ் 2t³ I வெக்டார். அப்போ -2 கரெக்டாக தான் இருக்கும். இருக்கு இல்லையா? தட்ஸ் ஆல்.